இப்பதான் நம்ம நாட்டில் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு ஆதரவா குரல்கள் கொஞ்சம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதான் நான் ஏற்கனவே திருத்தணி புள்ளிகோ பாய்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். மொபைல் போன இந்த மாதிரி இளந்தாரி பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கொடுக்காதீங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கடான்னு படிச்சு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்ப இந்த சம்பவத்துல தீபக் மேல தப்பே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். தீபக் மேலே நிறைய தப்பு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பயந்து கோடையா தற்கொலை பண்றதுக்கு பதிலா தீபக் என்ன பண்ணிருக்கணும் பாருங்க மக்களே. இந்த வீடியோ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே தெரியுது. அவ பிளான் பண்ணி பக்காவா ஒரு டிராப் செட்டப் பண்ணிருக்காங்க. அவ வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிற நேரம் நான் எவ்வளவு தூரம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன்னு பாருங்க. அவ வீடியோ எடுத்து முடிக்கிற நேரம் கரெக்டா என் பக்கத்துல வந்து நிக்கா பாருங்கன்னு விளாவரியா எடுத்து சொல்லி இவர் ஒரு பதிலடி வீடியோ போட்டிருந்தாருன்னா அவரை பாராட்டிருக்கலாம். இல்ல அப்படியே அவர் மனசு தாங்காம மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ண முடிவெடுத்திருந்தாருன்னா ஒரு மரண வீடியோ வாக்குமூலம் அவர் கொடுத்திருக்கலாம். எப்படின்னா, நான் உண்மைக்கே அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நான் அப்பாவி, இதை நீங்க என்னுடைய கம்பெனி ஸ்டாஃப்கள், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள், என்னுடைய நெய்பர்ஸ் விசாரிச்சீங்கன்னா நல்லா தெரியும். இந்த வீடியோ 2-3 தடவை நீங்க நல்லா கவனிச்சாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஊர்ல நல்ல பேரோட வாழ்ந்த இப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு அவப்பேர் உண்டாக்கி ட்ரெண்டுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸுக்காக, லைக்ஸுக்காக, பணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை அழிச்ச இவள் தான் என்னுடைய மரணத்துக்கு முழு காரணம். இவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு இவளோட ப்ரொஃபைல் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை காமிச்சுக்கிட்டே இவர் வீடியோவை பேசி முடிச்சிருந்தாருன்னா நாடே இவர் கொண்டாடிடும். இப்படி பரிதாபப்பட்டிருக்காது. இப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஏகப்பட்ட அப்பாவி ஆண்களுடைய மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். மனுஷன் அதை பண்ணாம போயிட்டாரு. அதான் எனக்கு அவர் மேல ரொம்ப வருத்தம், கோபம்.